12 பார்க்குறோம். கால்குலேட் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ அண்ட் ஃபிக்ஸட் அசட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ from the following information obtained from Delphi Limited. என்னென்ன பர்டிகுலர்ஸ் இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது. as on 31st March 2018 அன்னைக்கு, as on 31st March 2019 அன்னைக்கு இது ஓப்பனிங், இது க்ளோசிங். அப்போ இது ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி. ட்ரேட் ரிசீவபிளில் ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு. ட்ரேட் பேயபிள் ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு. ஃபிக்ஸட் அசட்டில் ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு. இப்போ அப்புறங்க அடுத்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபார் த இயர் வந்து 10,50,000, பர்ச்சேசஸ் ஃபார் த இயர் 4,50,000, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6 lakhs. Assume that sales and purchases are ஃபார் கிரெடிட். இந்த பர்ச்சேஸு இது வந்து பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், ஓகேங்களா. அது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸு, கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ ஃபஸ்ட்டு கட்டிருக்குது. இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ, இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஆவரேஜ் இன்வென்ட்ரினா ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் க்ளோஸ் இன்வென்ட்ரி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது? 1,40,000. இங்கே 1,40,000யும் 1,00,000 ஆட் பண்ணால் 2,40,000 டிவைடட் பை 2 1,20,000 கிடச்சிருது ஆவரேஜ் இன்வென்ட்ரி. மேலே காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 6 lakhs கொடுத்துட்டாங்க. இப்போ 6 lakhs டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரினா ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் க்ளோஸ் இன்வென்ட்ரியும் 2ஆல் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி இது கிடச்சதான் 1,20,000. அதை டிவைட் பண்ணிங்கன்னா 5 times. 5 தான் ஆன்சரு. காஸ்ட் இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ. அடுத்து பாருங்க, டோட்டல் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. டோட்டல் ரிசீவபிள் டர்ன்ஓவருக்கு என்ன ஃபார்முலான்னு, கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ஓகேங்களா. ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் நீங்கள் என்ன ட்ரேட் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்கன்னா 80,000, 60,000. இது ஓப்பனிங் க்ளோஸ் ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் டிவைட் பை 2. அப்போ 80,000 ப்ளஸ் 60,000 ரெண்டையும் 12 ஆட் பண்ணோம்னா 1,40,000 டிவைட் பை 2 70,000 தான் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இப்போ இங்கே ஃபார்முலா வாங்க. ட்ரேட் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ என்னென்ன? கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10 lakh, கிரெடிட் ரெவென்யூ ஆப்ரேஷன் 10,50,000. அப்போ 10,50,000 இந்த ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 70,000 அதில் டிவைட் பண்ணால் கிடைக்கிறதான் 15 times. அதான் 15 ஆன்சர். 15 times அதான் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ. அடுத்து வந்து அடுத்து என்ன போட்டிருக்கேன்னா ட்ரேட் பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ட்ரேட் பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோக்கு என்னென்னா நெட்டு கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ்னால் ட்ரேட் பேயபிள்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 40,000 ப்ளஸ் 50,000 ரெண்டையும் ஆட் பண்ண 90,000. 90,000 டிவைடட் பை 2 வந்து 45. அதான் 45 வந்துருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள் வந்து ஓப்பனிங் ட்ரேடு பேயபிள் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேடு பேயபிள் டிவைடட் பை 2. அப்போ 40,000 ப்ளஸ் 50,000 இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி 90 டிவைடட் பை 2 அப்போ 45,000 கிடச்சிருக்கு. என்னது? ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள்ஸ். அப்போ ட்ரேடு பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோக்கு வந்து நெட்டு கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள். ஆவரேஜ் ட்ரேடு பேயபிள் 40,000 நிறைய கண்டுபிடிச்சி அதை டிவைட் பண்ணிடுங்க. மேலே நெட்டு கிரெடிட் பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காது, அதுவே கிரெடிட் பர்ச்சேஸ் எடுத்துக்க சொல்லி கீழே சொல்லிட்டாங்க. வெறும் பர்ச்சேஸ்ன்றது கிரெடிட் பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ் ரிட்டன் எதுவும் இல்லை. அப்போ அதுவே நம்ம எடுத்துக்கலாம் நெட்டு கிரெடிட் பர்ச்சேசஸை. அப்போ 4,50,000 டிவைடட் பை 40 போட்டோம்னா 45 1000 போட்டோம்னா 10 times வச்சுருக்கு. என்னது? ட்ரேடு பேயபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, ஓகேங்களா. அடுத்து ஒன்று ஃபிக்ஸட் அசட்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸட் அசட் டர்ன்ஓவர் ரேஷியோ என்ன ஃபார்முலா? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசட்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 10,50,000 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 10,50,000. ஃபிக்ஸட் அசட் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசட் வந்து அந்த 5,50,000 5 lakhs ஆட் பண்ணால் 10,50,000. அது டிவைடட் பை 2 போடணும்.
பாருங்கள், ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட்னா ஓப்பனிங் ஃபிக்ஸட் அசெட் ப்ளஸ் க்ளோசிங் ஃபிக்ஸட் அசெட் டிவைடட் பை 2. ஓப்பனிங் ஃபிக்ஸட் அசெட் 5,50,000, க்ளோசிங் ஃபிக்ஸட் அசெட் 5 lakhs, ரெண்டு ஆட் பண்ணால் 10,50,000 டிவைடட் பை 2 போட்டோன்னா 5,25,000 தான் ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட். அப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10,50,000 ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட்ஸ் இதில் கண்டுபிடிச்சிங்க 5,25,000. இப்போ 10,50,000 டிவைடட் பை 5,25,000 டிவைட் பண்ணோம்னா 2 times. ஓகேங்களா, 2 times த ஆன்சர் வந்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா, திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ்.